எனக்கு தமிழ் யூடியூபர்ஸ்ல விக்ரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர். உங்களுக்கும் விக்ரம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் செல்லக்குட்டிங்களா? கரெக்ட் தானே? ஓ வெக்கமா? சிரிக்கிற நீ வெக்கமா இல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? அந்த இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஆர்காசமா. சோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏஐ பத்தி தான் கொஞ்சம் பேசலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் பார்த்தேன். அப்படியா? சோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லோக்கினா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி லோக்கினா அந்த ஆங்கர் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அந்த ஆங்கர் எனக்கு விக்ரம் தான் பிடிக்கும், விக்ரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர், விக்ரம் தான் என்னோட ஃபேவரட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி. அதுக்கு இவர் சொல்லுவாரு, விக்ரம் சார் அவர் நடிச்ச படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா நீங்க போய் பாப்பீங்களா, இல்ல ஏஐல ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்க போய் பாப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கேட்டிருப்பாரு. அவரை ஏஐல ஜென்ரேட் பண்ணா நீங்க காசு கொடுத்து தியேட்டர்ல போய் பாப்பீங்களா, விக்ரம் சார் நடிச்சா தியேட்டர்ல காசு கொடுத்து பாப்பீங்களா? விக்ரம் சார் நடிச்சா கேரண்டி தியேட்டருக்கு போறேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். டு ஆன்சர் யுவர் क्वेश्चन, நான் நடிச்சு போய் பார்த்தா தான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி, அதுதான் அவங்களோட ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆனா இந்த வீடியோல எனக்கு அதுக்கான நம்பிக்கையே போயிருச்சு. நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டரோ இல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸோ இல்ல சம்திங் ரியல் இல்ல ஃபேக்ன்ற மாதிரி ரெண்டாவது வார்த்தை எல்லாம் கிடையாது. அது ரியலா தான் இருக்கு. இப்பவே அவ்வளவு தூரம் ரியலா இருக்கு. யார்ட்டையாவது கொண்டு போய் இதை காமிச்சாங்கன்னா இது எந்த படம், ஹாலிவுட் படத்துல நடிச்சிருக்காரான்ற அளவுக்கு பெஸ்ட் டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட் ஆஃப் அவர் ஜெனரேஷன் அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி ஏஐ சொல்லலாம். ஏஐல வந்தாலும் பீப்புள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் பீப்புள் காசு கொடுத்து பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? லைக் இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச்ல இந்த மாதிரி ஒரு படத்துல அவங்க நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அதை ஏஐயால கிரியேட் பண்ண முடியுது. சினிமால ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ணிருச்சு நிறைய விஷயங்கள். இப்போ கூலி படத்திலே லோக்கினா ரஜினியோட ஓல்ட் வாய்ஸ் ஏஐல பண்ணதுதான், தட் வாஸ் ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் வாய்ஸ் இருக்குல்ல, தட் வாஸ் ஏஐ. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்னும் அட்வான்ஸா போயிருமா. 2015ல ஸ்பெக்ட்ரேன்னு ஒரு படம் வந்துச்சு, ஜேம்ஸ் பாண்டோட படம். சோ அந்த படத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சீன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சீனை இப்ப நான் காட்டுறேன், அதை நீங்க பாருங்களேன். எஸ், இந்த சீன் பாத்துட்டீங்களா? இப்ப இந்த சீன் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு இருந்திருக்கு. 2022ல 23ல தான் இந்த ChatGPT ஜெமினி எல்லாம் வந்துச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாராவது யோசிச்சு பார்த்திருப்போமா? லைக் நம்ம ஒரு ஏஐ கிட்ட நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவோம், நம்மளோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுவோம், ஒரு ஒப்பீனியன் கேட்போம், நம்மளோட ஒப்பீனியனை சொல்லுவோம். கூவல் தான்டா முக்கியம், அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஏஐ கிட்ட ஒரு இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு செஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நம்பியிருப்போமா? இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிருப்போமா? அதுக்கு ஒரு எமோஷன்ஸ் இல்ல. பட் ஆனா நம்மளோட எமோஷன்ஸ் அது ஏஐ புரிஞ்சுக்குது. மனம் தளராதீங்களா அவன்யா, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். மேடம் நான் சொன்னல சார் ஆறுதலா பேசுவாருன்னு. அதுக்கேத்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு அது திரும்ப ரிப்ளை பண்ணுது. இவ்வளவு விஷயங்கள் ஏஐல நம்மளே அடாப்ட் ஆயிருக்கும். நிறைய விஷயங்கள் டே டு டே விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 2 ஹவர்ஸ்ல 2.5 ஹவர்ஸ்ல ஒரு படம் நல்ல ஒரு ரியலா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா ஃபியூச்சர்ல பாப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இப்பயே வருது. இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 240 மில்லியன்ல இருந்தோ இல்ல ஒரு 300 மில்லியனோ சம்திங் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒரு 2000 கோடியில இருந்து 2500 கோடி தான் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு $300 மில்லியன் பட்ஜெட்ல இந்த பர்டிகுலர் சீனுக்கு ஒரு 2 to 5 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுப்போம். அதாவது ஒரு 16 கோடியில இருந்து ஒரு 30-40 கோடி ஆவரேஜா நம்ம ஒரு 20 கோடி ஒரு 25 கோடின்னு வச்சுப்போம். அப்படியா? மேக்கிங்மே விட்டுருந்தாங்க. அந்த மேக்கிங்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. லைக் அங்க செட் பண்ணதா இருக்கட்டும், அங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் நினைக்கிறேன். அது இந்த ஒரு 15 செகண்ட் ரெடி பண்றதுக்கு இவ்வளவு தூரம் காசு ஸ்பெண்ட் பண்ணி, இவ்வளவு தூரம் லொகேஷன் போய் சர்ச் பண்ணி, இவ்வளவு தூரம் ஆட்கள் தேவைப்பட்டு அங்க ஒரு செட்டு போட்டு ப்ராப்பரா இவ்வளவு தூரம் எக்யூப்மெண்ட் போட்டு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் செலவு பண்ணி இந்த எக்ஸ்ப்ளோஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த எஃபர்ட்டுக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லயுமே இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் யாருமே பண்ணதில்லைன்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்ட்ல கொடுத்திருக்காங்க. 8400 லிட்டர்ஸ் கெரோசினோ சம்திங் 8400 லிட்டர்ஸ் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த எக்ஸ்ப்ளோஷன் வரதுக்கு. எவ்வளவு மாசம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சீன் நம்ம படத்துல வைக்க போறோம். சோ ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. அங்க கிடைக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ், சோ அங்க செட்டு போட்டது, சோ அதுக்கேற்ற கிரௌடு, சோ இதுக்கு ஒரு ஆவரேஜா அந்த டைம்ல ஒரு மேபி ஒரு 15 to 20 crores ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் சீன் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு மாசத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சீனை அவ்வளோ ரியலிஸ்டிக்கா நம்மளால ஏஐல கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நிறைய ஏஐ டாப் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஓப்பன் ஏஐ தான். இந்த சாட் ஜிபிடியை கண்டுபிடிச்சவங்க அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த சோரா 2ன்ற ஏஐ எல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பைட் டான்ஸ்னு சொல்லி சி டான்ஸ் ஏஐ ஓப்பன் ஏஐ மாதிரி இவங்க பைட் டான்ஸுமே ஒரு பெரிய கம்பெனி. அது போக இப்ப நிறைய ஏஐஸ்லாம் இருக்கு. இந்த ஹிக்ஸ்ஃபீல்டு, ரன்அவே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐஸ்லாம் இருக்கு. இப்பவே இவ்வளவு அட்வான்ஸ்டா போயிருக்காங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ நான் வந்து இந்த மாயா சாயான்னு சொல்லி ஒரு கிரியேட்டர் பார்த்தேன். அவர் சேனல்ல ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். அதை நம்ம பார்ப்போமே. அவர் வந்து எதுல எடிட் பண்ணி ரெஃபரன்ஸ் மாதிரி போட்டிருந்தாருன்னா அயன் படத்தையும் இந்த நார்கோ சீனையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி ஒன்று போட்டிருந்தாரு. ஏஐல எவ்வளவு தூரம் எடிட் பண்ணி அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குன்றது பாக்குறது அதை பார்ப்பாங்களா. சூர்யாவோட அப்பா வந்து அந்த படத்துல ரகுவரன் தான் நீ போட்டிருக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஹிக்ஸ்ஃபீல்ட்ஸ்ல என்ன முருகானந்தம் பழைய தாச மறந்துட்டியா? அந்த நார்கோஸ் ஃபீல் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்குது. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Mis ojos están en todo. பிரபு நண்பர்களே இந்த சைடுல இருக்குது, இந்த சைடுல இருக்குது சூர்யா. Don't drink too much. For that I have to stop roaming with you. You are the one making me drink. That is impossible, brother. அந்த வாய்ஸ் கூட நோட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. வாய்ஸ் வந்து அவர் 11 லேப்ஸ்ல போட்டு அவர் தனியா போட்டாரா இல்ல ஹிக்ஸ்ஃபீல்ட்ஸ்லயே வந்துச்சான்னு தெரியல. ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? வந்து அந்த நார்கோஸ் பாக்குற மாதிரியே லிட்டரலி ஃபீல் ஆகும். Step out. Open the truck. வண்டி அமர்த்திட்டு கீழே இறங்குறாங்க. நண்பர்களே லிட்டரலி அங்க பேக்ரவுண்ட பாருங்க. இங்க இருக்க இந்த பிரிட்ஜ், அங்க பின்னாடி இருக்க அந்த கிளைமேட், மலை, அந்த நார்கோ சீரீஸ்ல வர மாதிரியே ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சு அந்த பிரபுவும் சரி சூர்யாவுமே சரி அதுக்கேத்த மாதிரி அந்த டைம் பீரியட்ல முன்னாடி தாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல பண்ண எடிட் தான் இது. அது தொடர்ந்து காட்டுற சொல்ற மாதிரி அதே சீன் வரும். சேம் அதுலயும் காட்டுறாங்க பாருங்களேன். ஆனா இதுலயுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மைன்யூட் மிஸ்டேக்ஸா தான் இருக்கும். அந்த லொகேஷன் பொசிஷன்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். Relax. நண்பர்களே ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறது வந்து எப்படி அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும் ஒண்ணுமே புரியல. பிரபு சூர்யா கேரக்டர் வந்து அவ்வளவு தூரம் ரியலா இருக்கு. இந்த நம்ம அந்த கோச்சடையான் படம் வந்துச்சு இல்லையா, அதுவே ஒரு 3D அனிமேஷன் ஒரு மேப்பிங் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கே ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பார்த்தாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா நம்ம ஒரு ஏஐ படம் கொண்டு வரவும் போது பீப்புள் ஏன் வந்து பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அவர் சிகரெட் எடுத்து பத்த வைக்கும் போது அந்த லைட்டர் சவுண்டா இருக்கட்டும், அவங்க பேசுறது, ஹேண்ட்ஸ் அப்னு சொல்றது, இந்த பாருங்களேன் இந்த ஆளு வந்து துப்பாக்கி எடுத்து இந்த சைடு திரும்பி நிக்கிறான். சோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். பெர்ஃபெக்ட்டா வந்து அதுக்கேத்த ஒரு ப்ராம்ப்டோ அதுக்கேத்த கம்ப்ளீட் டீடைல்டிங் ஒரு கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதையுமே பெர்ஃபெக்ட்டா கொடுக்கும். This truck has to reach the city in 2 hours. You know how roads work, Rajan. Let it pass now. And by tonight, your homes will remember this day kindly. But keep your guns up. You think everyone can be bought? No, only men with something to lose. You, newly married, right? Pretty wife. அவர் த்ரெட் பண்ண போறாரு, மிரட்ட போறாரு. You newly married, right? அப்படின்ற மாதிரி. You should buy her a diamond ring. Silver or smoke. அவரோட வாய்ஸ், அந்த ஏஐல கிரியேட் பண்ண வாய்ஸா இருக்கட்டும், அங்க அந்த போலீஸ்காரங்க கண்ணை வச்சுட்டு அப்படியே பாக்குறதா இருக்கட்டும், இதுக்கு மேல ரியலா உங்களால பண்றதுக்கு முடியுமா? நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன், அதை அடுத்து காட்டுறேன். Good. மாஸ்க் காட்டி ஏதாவது உணர்கிறாருன்ற மாதிரிலாம் இல்ல, மாஸ்க் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா கிரியேட் பண்ணிருக்காரு. திஸ் வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டு ஆப்வியஸ்லி அந்த மாயா சாயா அந்த கிரியேட்டருக்கு தான் போய் ஆகணும். அவ்வளவு தூரம் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம டைரக்டா ஒரு படத்திலே ஆட் பண்ணலாம். ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு படமே ரெடி பண்ண முடியும். தியேட்டர்ல வந்து இதுக்கெல்லாம் ஃபயர் விடுவாங்க, நேரத்து கத்தி இருப்பாங்க இவங்க கண்ணை எடுத்து இந்த மாதிரி சுட போகும்போதெல்லாம். கேமியோ
பாத்தீங்களா, ஒரு மெக்சிகன் மூவி ஃபீல் வைப்ல மெக்சிகன் ஃபீலிங்ல வந்து நமக்கால பார்க்க முடியுது. அதுக்கேத்த மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு கொடுக்குற வாய்ஸ், அந்த எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு, நம்மளால ரியல் லைஃப்ல கூட நம்மளால இந்த மாதிரி தலைவரை பார்க்க முடியுமான்றது தெரியல. லைக் இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல, இந்த மாதிரி ஒரு வைபா, இந்த மாதிரி ஒரு சூர்யாவை லைக் இந்த நார்கோஸ் ஃபீல்ல இந்த மாதிரி மெக்சிகன் படத்துல வர மாதிரி நம்மளால பார்க்க முடியாது இல்லையா. கார் அந்த பிளாஸ்ட் சீன்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேன் வெடிச்ச சீன்லாம் இருக்கு இல்லையா, இப்பவே ஏஐ வந்து இந்த ரியலிஸ்டிக் பிசிக்ஸ் அண்ட் இந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பிளாஸ்ட் ஆகுது, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சீன் நடக்குது அப்படின்னா வெடிக்கும் போது அந்த ஃபயர் வந்து வெடிக்கும் இல்லையா, அந்த ஸ்மோக்கா இருக்கட்டும், கிளாஸ் உடையறதா இருக்கட்டும், கிளாஸ் உடையும் போது சினிமால வந்து நம்ம எவ்வளவு தூரம் காட்டுவாங்க சிஜில. ஏஐ வந்து இப்பவே அந்த ரியலிஸ்டிக் பிசிக்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிச்சா, இப்பவே அது கத்துக்க ஆரம்பிச்சிருச்சா, நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாமே நடக்குது அது ஏஐல. இன்னும் ஒரு 4 to 5 yearsல இது ரொம்ப அட்வான்ஸ்டா ஆயிருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மைன்யூட்டா ஏஐ வந்து பண்ணுமா. இப்ப இந்த ஸ்பெக்ட்ரே படத்துல வர மாதிரி ஒரு சீன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சீன் நம்ம காசு கொடுத்து ஸ்பெண்ட் பண்றதை தாண்டி ஒரு ஹை லெவல் ஒரு ஏஐ சிஸ்டம் ரெடி பண்ணி ஜிபியூ எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணி ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஹை அண்ட் காம்படிஷனல் ப்ராம்ப்ட் வந்து அந்த சிஸ்டம்க்கு வந்து நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்தோம், தெளிவா கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றதை வந்து நம்மளால பண்ண முடியும். எது ரியல், எது சிஜி, எதுன்றது எதுவுமே வித்தியாசம் தெரியாது. இதெல்லாம் சிஜில தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளோஷன் சீன்ஸ் எல்லாமே சிஜில தான் பண்ணுவாங்க. விஎஃப்எக்ஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ரியலா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் அண்ட் கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா பண்ண முடியுது. இதோட காஸ்ட்டுமே கம்மியாகுது. அப்புறம் நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன் நண்பர்களே, நான் அதுவுமே காட்டுறேன். அது வந்து ரியலா ஏஐயா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளவு தூரம் ரியலா இருக்கு. அந்த வீடியோல வர பர்சனே அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்காப்ல. நெய்மர் வந்து ஃபுட்பால் அதை பத்தின வீடியோ தான் அது. ஒரு ஏஐ வீடியோ பார்த்து அது வரைக்கும் அழுதத சரித்திரமே இல்லை. ஏஐ வீடியோ பார்த்து ஒரு ஃபீல் பண்றேன், அழுக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்வியஸ்லி இந்த வீடியோ தான். Do you want me to try one last time? What year are you from? One last time. Yes. One last time. நெய்மரே இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தான். ரிட்டையர் ஆயிருவேன் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா மேபி வரதுக்கும் கூட சான்சஸ் இருக்கு. வந்து 2030 அடிச்சா கூட சந்தோஷமா தான் இருக்கும். அந்த ஒரு 4 பீரியட்லயுமே தெளிவா காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு ஏஐ யூஸ் பண்ண மாதிரி தெரியல. இதுல வந்து நிறைய ஏஐ யூஸ் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. லைக் ஒரே ஏஐல கிரியேட் பண்ணாம கம்ப்ளீட்டா ஒரு மல்டி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு பார்த்தாலே ஃபீல் ஆகுது. இந்த லேக்கா இருக்கட்டும், அங்க நெய்மரை காமிச்ச விதமா இருக்கட்டும், ஸோ அந்த ஃபேஸ் வாப் பண்ண விதம், ஸோ அந்த கார் வந்து நின்னது, கால் ஷாட்டு, ஸோ அந்த சின்ன பையனை காமிச்சது அவ்வளவு ரியலா இருக்கு நண்பர்களே. ஒண்ணுமே பண்ண முடியல. 24-25ல வந்து ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க இல்லையா. சோ ஸ்கூல் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும் இல்லையா. இந்த கிட்ஸ் எல்லாமே என்ன படிக்கிறாங்க காலேஜ்ல அப்படிங்கும் போது ரிலேட்டிவ்ஸ்ல இருக்க ஒரு சில கிட்ஸே பாத்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ்ல வந்து ஏஐ பத்தி தான் படிக்கிறாங்க. ஏஐ பத்தின சப்ஜெக்ட் அவங்களுக்கு இருக்கு, அவங்க எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் அந்த குரூப்ல வந்து இருக்கு. இப்போ இந்த மாயா சாயா அந்த கிரியேட்டர் இருக்காரு இல்லையா, அவரே இன்னொரு வீடியோமே கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப ரியலா தான் இருந்துச்சு. அது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹாரி பாட்டர் வச்சு பண்ணியிருந்தாரு. துரு விக்ரம் தான் ஹாரி பாட்டரா வருவாரு, அதுவுமே செம்மையா இருந்துச்சு. அப்புறம் ஹெர்மாயினா வந்து சாம் வந்திருப்பாங்க. அப்புறம் பிரேக்கிங் பேட்ல ஒன்னு பண்ணியிருந்தாரு. எஸ், இதுல அணி வந்து ஜெஸ்ஸி பிங்க்மேன், சோ ஆண்டவர் வந்து வால்டர் ஒயிட் நண்பர்களே. You did it, Biatch! Yeah! Come on, baby! Come on! Yes! Come on! பிடிச்ச ஹீரோஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவங்க நடிக்கல, இல்ல ஏஜ் ஆயிருச்சு, இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னாலுமே நம்மளால ஏஐல ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளவு விஷயங்கள் ஏஐல ஃபுல் அண்ட் ஃபுல் அது புல் ஆஃப் பண்ண முடியும். நல்லாவும் இருக்கு, பாக்குறதுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போ இந்த ஏஐஸ்க்கு எல்லாத்துக்குமே பொதுவா டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்கும் நண்பர்களே. இந்த வாட்டர் ஸ்கார்சிட்டியை பத்தி வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணா தண்ணி பஞ்சம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி. யூடியூபா இருக்கட்டும், இல்ல யூபிஐ டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், இல்ல ஓடிடியா இருக்கட்டும், டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூலிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அதுவே நம்ம ஏஐ யூஸ் பண்றோம், அதுக்கு ஒரு டேட்டா சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜிபியூ தேவைப்படும். லாக்ஸ் ஆஃப் ஜிபியூ வந்து அந்த டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கும். அந்த ஜிபியூஸ் எல்லாமே ஹீட் ஆகும். ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு கூலிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி தண்ணி தேவைப்படும். அதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஏர் கூலிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து ஆப்வியஸ்லி மோஸ்டா நிறைய பேர் வந்து வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. நான் செக் பண்ணி பார்த்ததுல ஆவரேஜா ஒரு ஏஐல ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றோம். ஆவரேஜா ஒரு இமேஜுக்கு 1 லிட்டர் தண்ணி தேவைப்படுதான். ஒரு 8 செகண்ட் கிளிப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி 8 to 10 லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படுது. No. Wait.
அதுவே ஓவராலா ஒரு நாளைக்கு ஒரு டேட்டா சென்டர்ஸ்ல எவ்வளவு தண்ணி ஆவரேஜா தேவைப்படுதுன்னு பாத்தீங்க எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜ் ஒரு டேட்டா சென்டர், ஒரு பெரிய டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு மில்லியன் கணக்குல தான் போகுது. ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த மாதிரி தண்ணிஸ் வந்து டெய்லியும் போகுது. வருஷ கணக்குல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லிட்டரலி அது பில்லியன் கணக்குல போகுது. 1 மில்லியன் 5 பில்லியன் 10 பில்லியன்ஸ்லாம் ஒரு சில கம்பெனிஸ் வந்து டேட்டா சென்டர்ஸ்க்குன்னு ஏஐக்குன்னு இல்ல, பொதுவாவே எல்லாருக்கும் சொல்றேன். நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்றதை தாண்டி எது தேவையோ எது நெசசரியா இருக்கோ, நமக்கு தேவைப்படுன்றதை யூஸ் பண்றதுக்கு ஓகேன்னு தான் இருக்கு. நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது, யூஸ் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ல. ஒரு போட்டோ டிசைனர் பண்ற வேலையே இப்ப ஏஏ நல்ல தெளிவா பண்ணுது. ஸோ அப்படின்றப்ப பீப்புள் ஏஐ தான் சூஸ் பண்ணுவாங்க. அதை நம்மளால அவாய்டே பண்ண முடியாது. தண்ணியுமே இந்த அதுக்கேற்ற மாதிரி மழை எல்லாம் பெஞ்சாலோ தண்ணியுமே பாதுகாத்து தண்ணியுமே கொஞ்சம் அளவா யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாம இந்த ஸ்கேசிட்டி வராத அளவுக்கு நம்ம பார்த்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலா இந்தியால வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே. மற்ற ஊர்ல கம்பேர் பண்ணும் போது இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்றாங்க. இப்போதைக்கு ஒரு 200 டேட்டா சென்டர்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்காலாம் 5000 டேட்டா சென்டர்ஸ், ஜப்பான்ல அதெல்லாம் நிறைய இடத்துல நிறையவே இருக்கு. ஸோ இந்த தண்ணின்றது ஏக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இப்போ இந்த மாயா சாயான்றவர் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் நிறைய கிரியேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த ஹிக்ஸ்ஃபீல் சி டான்ஸ்ல தான் நிறைய கிரியேட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஹிக்ஸ்ஃபீல் நினைக்கிறேன், ஹிக்ஸ்ஃபீல் ஏஐ. இது வந்து சி டான்ஸ் இதை ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க, லைக் இந்த ஜான் விக்கை வச்சு. அதையுமே நம்ம பார்ப்போமே. இதுவுமே எவ்வளவு ரியலா இருக்கு, எவ்வளவு தூரம் ஏஐ அட்வான்ஸ்டா இருக்குன்றத பாருங்க. கோட்டை போட்டுட்டு அப்படியே வாக் போறது வந்து எவ்வளவு தூரம் அந்த லைட்டிங் நடந்து போறது, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்ட்டா இந்த சீன்ஸ் இருக்கு பாருங்களேன். உங்களால பாஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ரியலா இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 2030ல இன்னும் ஒரு 4 வருஷம் தான் இருக்கு. ஏஐயோட ஒரு குளோபல் எக்கனாமி கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ட்ரில்லியன் இருக்குமா. ஏஐ அவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணுமா அந்த ஜிடிபி வைஸ் சொல்றேன். இந்தியன் ஜிடிபியை விட அதிகம். இதெல்லாம் ஜப்பானை விட ஜெர்மனியை விட இந்த ஏஐ குளோபல் எக்கனாமி இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த ஜிடிபி வந்து அதிகம். அவ்வளவு தூரம் இந்த ஜாப் டிஃபிகல்டிஸ்மே இருக்கா. நிறைய பேருக்கு வேலை இப்பயே நிறைய விஷயங்கள்ல வந்து ஏஐ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த டெலிகாலிங்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி போயிருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பயே இந்த ஏஐ சாட் பாக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுற மாதிரி இந்த கஸ்டமர் சப்போர்ட்ல வேலை செய்வாங்க இல்லையா, வாய்ஸ் ப்ராசஸ் நான் வாய்ஸஸ்ல கஸ்டமர் சப்போர்ட்க்கு பீப்புள் கால் பண்றாங்க அப்படின்னா ஏஐ டீடைலா தெளிவா பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. டிரான்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் இந்த மத்த லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றவங்க, காப்பீஸ் பண்றவங்க, டேட்டா என்ட்ரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியல, அவ்வளவு ரியலா இருக்கு. ஏகே சார் வந்து சொல்லாம கொள்ளாம ரிட்டையர் ஆயிட்டாரான்னு தெரியல. அவர் ஒரு தனி ட்ராக்ல காரு, ஃபேமிலி, குடும்பம், நான் ஜாலியா இருக்கேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷமா லைஃபை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஃபேன்ஸுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஆல்ரெடி இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அளவுக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் அளவுக்கு எடுத்து நிறைய பேர் இப்பயே அப்லோட் பண்றாங்க. நம்மளால ஒரு தியேட்டர்ல வந்து செலிப்ரேட் பண்ணி பாக்குற அளவுக்கு, தியேட்டர்ல ஒரு கூஸ்பம் கொடுக்குற அளவுக்கு நம்மளால ஏஐல பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்லாம் வரும்ன்ற மாதிரியுமே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். லைக் அதெல்லாமே இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க என் நண்பர்களே. இந்த மஸ்க்கு, இந்த டெஸ்லா ஆப்டிமஸ், அப்புறம் இந்த ஃபிகர் ஏஐ, அதுக்கப்புறம் இந்த பாஸ்டன் டைனமிக்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இப்பவே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்டரிஸ்ல ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதான், அதை இதுன்னு சொன்னா எடுக்குதான். நம்ம ஒரு சில பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பேசுறதுமே பாத்தீங்கன்னா ஏஐ டப்ல பேசுற மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். ஸ்டேஜ்ல பேசுறாரு அப்படின்னா அது தெலுங்குல போடுறாங்க, ஹிந்தியில போடுறாங்க, இப்போ இங்கிலீஷ்ல வந்து நியூஸ் சேனல் போடுறாங்க. Another person is hiding in a foreign country. When I say foreign, don't think it's Stalin, sir, not him. மோடி வந்து தமிழ்ல பாட்டு பாடுற மாதிரிலாம் ஒரு எடிட் ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா ஏஐ வந்த புதுசுல. நாங்காலி அப்படின்ற மாதிரிலாம் அவருமே பாடிட்டு இருப்பாரு. இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். That he can capture any Indian institution, control any Indian state by blackmail. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் இறையாண்மை, இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஸ்தாபனங்கள் அத்தனையும் நிர்மூலமாய் கொண்டிருக்கிறார்.
அதுக்கேத்த மாதிரி ஏஐ வந்து அதுவுமே டேக் ஓவர் எடுத்துருன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் சொல்றாங்க. ஏஐ எம்ப்ளாயிஸ் மாதிரியுமே வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க நண்பர்களே. அதெல்லாம் என்னன்ற அதெல்லாம் கேட்கறதுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு 100-150 பேர் செய்யற வேலையை ஒரு 5 ஏஐ 10 ஏஐ வந்து ஏஐ எம்ப்ளாயிஸ் வந்து இதை வந்து செஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரியல் டைம் ஏஐ கிளாஸஸ் நண்பர்களே, லைக் இந்த மெட்டாலாம் இதெல்லாம் தான் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிளாஸை போட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் முன்னாடி வந்து தெரியுது, ஒரு 3D மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுது. படத்துல வர மாதிரி தெரிஞ்சுன்னா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆனா வருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பிளேட் ரன்னர் படத்துல இந்த ஹேமினேட்டரா அவனுக்கு ஏதோ ஒரு சம் யூஎஸ்பி மாதிரி அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது சரியா தெரியல, என்ன பேருன்னு தெரியல. ஹாலோகிராம் அந்த ஆனாடியர்மஸ் வந்து அவன் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹாலோகிராம் எஃபெக்ட்ல வந்து ஒரு ஆனாடியர்மஸ் வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி நமக்கு விஷுவலா கண்ணாடி போடுற மாதிரி வந்து பேசுற மாதிரி லைக் அந்த மாதிரிலாம் வருன்ற மாதிரியுமே சொல்றாங்க. ஏன்னா அதுலயே மைக்ரோ கேமராஸ் இருக்குமா, அதுலயுமே காதோர அந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்குமா, கண்ணாடி போடுறோம் அப்படின்னா அந்த சைட்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்குமா, நம்ம கிட்ட கேட்குமா, லாங்குவேஜ் தெரியல அங்க ஏதாவது எழுதி இருக்கு அப்படின்னா நம்ம கண்ணாடி போட்டிருந்தோம் அப்படின்னா அங்க நமக்கு லைவா டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க முன்னாடியே காட்டுமா, நம்ம எங்க தப்பா ரூட்ல போறோம் அப்படின்னா டைரக்ஷன் சொல்லுமா. இதுலதான் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க போல இந்த மெட்டா, ஆப்பிள் விஷன், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் அடாப்ட் பண்றதை விடுங்க, இந்த ஏஐ கிளாஸஸ் இதெல்லாம் ரெண்டாவதுன்றதை தாண்டி ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணது தெரியுமா. இந்த வேலை போறது, இந்த ஐடி ஜாப்ஸ்ல, இந்த கால் சென்டர்ஸ்ல, இந்த டேட்டா என்ட்ரி, இந்த வேலைகள்லாம் ரீப்ளேஸ் பண்ணது இல்லையா. இதை கரெக்டா யூஸ் பண்றவங்க கரெக்டா யூஸ் பண்றாங்க, பட் ஆனா இதை தப்பா யூஸ் பண்றவங்க தப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஏஐ வச்சு நம்ம எவ்வளவு விஷயங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். ஏஐ வந்து நம்மளால அவாய்டே பண்ண முடியாது நண்பர்களே. வெறும் 4-5 வருஷத்துல 2022ல இருந்து இப்ப வரைக்குமே இவ்வளவு அட்வான்ஸான விஷயங்கள் வந்துருச்சு ஏஐல. நம்மளுமே அடாப்ட் ஆயிட்டோம். பட் ஆனா இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல 2030-31ல எவ்வளவு விஷயங்கள் வரப்போகுதுன்றது தெரியல. அப்புறம் இந்த குழந்தைங்க வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த குழந்தைங்க பேசுற மாதிரி, நீ எங்க மாப்பிள்ள இருக்க, பால் கடை எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா இழுத்து மூடிட்டு இருக்கானுங்கடா, கை கால்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு மாப்பிள்ள. அப்புறம் இந்த விலங்குகள், நாய், மாடு சண்டை, ஆடு சண்டை போறது, குரங்கு பேசுறது, வாரத்துல 4 நாளும் கறி குழம்பு வேணும்னு கேட்டியாமே வக்காளி, நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா கரிசோறு தான் வேணும்னு இப்ப இந்த இடத்துல சொல்றா பார்க்கலாம். அவ்வளோ டீடைல்டா ஜென்ரேட் பண்ற அளவுக்கு இப்பவே அட்வான்ஸா இருக்கு. இது ஃபியூச்சர்ல அட்வான்ஸா எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னா அது சினிமாலுமே இன்ஃபுளுன்ஸ் ஆகுன்றதுக்கான தான் இந்த வீடியோல தான் நான் பேசணும்னு நினைச்சேன். ஸோ அது சினிமால டெஃபினட்டா இன்ஃபுளுன்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏஐ எவ்வளவு தூரம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஏஐல பாத்திருக்கீங்கன்றதையும் உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. டெஃபினட்டா நிறைய பேருக்கு வேலை போகுது, அதுல டவுட்டே இல்ல. பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணுங்கும் போது ஒரு சில விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் ஆனா மேஜரா இந்த மாதிரி ஒர்க்ல ரீப்ளேஸ் பண்ணுங்கும் போது அதை பத்தின கருத்துக்களும் சொல்லுங்க. அண்ட் சினிமாலுமே இது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, சினிமாலுமே இதை அப்ளை பண்றாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எடுத்த சென்சஸ்ல மதுரை வந்து 7வது இடமா. உலகத்திலே 200 கண்ட்ரி எடுத்திருக்காங்க போல. 205 கண்ட்ரில கிட்டத்தட்ட 108 டிகிரி 42 டிகிரி செல்சியஸ். உயிர் பொழைச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், செத்துக்கிட்டு இருக்கேன். செத்துரும் சார். பழைய மாதிரி சென்னைக்கே உயிர் சிவாஜின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அங்கேயே இருந்துடலாம் போல. லிட்டரலி இங்க வெயில் கொளுத்துது நண்பர்களே, ஊர்ல முடியல. நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன். சரி, ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு, ஹைப்பை போட்டு, மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நானே நன்று தெரிஞ்சுக்கிறேன். நானும் உங்க அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vikram guys.